ஹலோ கைஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். கைஸ், நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் நம்ம தலைக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி செல்கள் தான் காரணமா இருந்தா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கிற ஒரு கொரியன் சீரீஸ் தான் யூ மீ செல்ஸ். இந்த சீரீஸோட சீசன் 3 இப்போ தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி சீசன் 1 சீசன் 2ல லவ் ஃபெயிலியரால நம்ம ஹீரோயின் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க. ஸோ இந்த சீசனும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியில நம்ம ஹீரோயின் ஹியூமி இப்போ ஒரு பெரிய ஸ்டார் ரைட்டரா இருக்காங்க. என்னதான் வேலையில பெரிய சக்சஸ் கிடைச்சாலும் அவங்களோட லவ் லைஃப் இன்னும் காலியாவே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அவங்களோட புது புக்கை பப்ளிஷ் பண்ண ஒரு புது எடிட்டர் கிட்ட போறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ சூன்ரோக். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராக்டிக்கலான அண்ட் ரொம்பவே அமைதியான பர்சன். ஆரம்பத்தில் இவங்க 2 பேருக்கும் வெறும் ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்கும். ஆனால் போக போக நம்ம ஹியூமியோட எழுத்தும் அவங்களோட குணமும் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமியோட தலைக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த லவ் செல்களும் அண்ட் எமோஷன் செல்களும் திரும்பவும் ஆக்டிவாக ஆரம்பிக்குது. ஸோ கடைசியில் நம்ம ஹீரோயின் பழைய காயங்கள்லாம் மறந்துட்டு நம்ம ஹீரோவோட உண்மையான காதலை ஏற்றுப்பாங்களா? கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த சீரீஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகே கைஸ், ஓவரால் சீரீஸில் டோட்டலாக 8 எபிசோட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் இப்போ தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. கைஸ், யாரும் இந்த சீரீஸ் பார்த்துட்டீங்க அண்ட் பார்க்க போறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரீஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சோல்ஜர் ஆஃப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.